என்கிட்ட ஒரு 3 பேண்ட் இருக்குது. அந்த 3 பேண்ட்டில் 2 பேண்ட்டு கிழிஞ்சி தச்சு போட்டிருக்கேன். 3வது பேண்ட்டு அது கொஞ்சம் மக்கி தான் போயிருக்கு. எப்போவோ அப்போன்னு இருக்குது. அந்த சினாரியோவில் தான் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸை போய் அளவு கடையில் தையல் கடையில் அளவு கொடுத்தாச்சு. எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போது நான் நகர என்ன பேசுகிறேன்னா, நான் எப்படின்னா பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இல்லைப்பா மென்ஸ் வேர்லாம் தைக்கிறதுக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாரு. ஏன் இப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சா ரியலைஸ் ஆனேன். எப்படின்னா, இப்போ மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடிமேடாக எல்லாமே கிடச்சிடும். பட் இதெல்லாம் ரொம்ப கஸ்டமைசிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் இதோட ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் உணர்ந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது டெய்லரிங் சம்மந்தமான விஷயத்த கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் சாஃப்ட்வேர். எஸ், ஐ எம் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் பார்த்திபன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 பேண்ட்டுன்றது, இந்த 3 பேண்ட்டுனா இந்த 3 சாஃப்ட்வேர். ஒன்று இன்வாய்ஸிங், இன்னொன்று இ-காமர்ஸ், இன்னொன்று எனி அதர், ஐ மீன் ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ஆர் பேரோல் மாதிரியான சாஃப்ட்வேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தச்சு போட்டிருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பேனாவோ நம்ம யூஸ் ஆகலன்னா என்ன பண்ணுவோம், யூஸ் தூக்கி போட்டுருவோம், வேறு ஒன்று வாங்கிப்போம். ஆனால் அப்படி இல்லை, எந்த இடத்துல தையல் விட்டுருக்கோ அதை மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி போட்டிருக்குது இஸ் வாட். இது கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியாக்ட் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ ஆங்குலர் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கை விட ரியாக்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பனண்ட்லாம் அந்த காம்பனண்ட்டை மட்டும் மாற்றினா போதும். ஸோ என்டையர் ப்ரோக்ராமிங்கை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது அண்ட் பை குட் நியூஸ் என்னென்னா, எனக்கு 3 பேண்ட்டு இப்போதைக்கு நான் அதை இன்றைக்கி இந்த தீபாவளி போனஸ் பேஸ்டான தீபாவளி போனஸை அதை வாங்கியாச்சு. அதை உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். வெரி இஸ் இட்? மக்களே, 1 அண்ட் ஏன்னா ஏதோ ஒரு அண்ட் 3, ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புது பேண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு புது கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஓனரோட நான் 10 வருஷமாக பழக்கம். அண்ட் இன்னொரு கம்பெனியில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு கம்பெனியில் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேம் டைம் நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு புது ப்ரொபோசல் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் நான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு நன்னாளில், இந்த தீபாவளி நன்னாளில் உங்களுக்கும் நீங்கள் பண்ணுற இந்த தொழிலில் மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்றது நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஹாப்பி தீபாவளி.